Hi children, welcome back to the channel. நம்ம இப்போ work power energyல questions பார்த்துட்டு இருக்கோம், like challenges, sums பார்த்துட்டு இருக்கோம். Let's read out. Let's go to the class. If the mass of a body is reduced by half and its velocity is doubled, the percentage increase in its kinetic energy is அப்படின்னு கேட்டிருக்காங்க. First solution, kinetic energy is half mv square. So kinetic energy 1 by kinetic energy 2. நான் இந்த இடத்துல வந்து kinetic energy 2 by kinetic energy 1 அப்படின்னு போட்டிருக்கேன். So 1 by 2 cancel ஆயிடும். So half cancel ஆயிடுச்சு. Half m2 u2 square, அதுக்கு half போனதால m2 u2 square by m1 u1 square. ke2 by ke1 ஓட values போட்டிருக்கேன். I think I am clear with this. So ke1 by ke2 values போடும்போது mass பொறுத்த வரைக்கும் என்ன வருது, என்ன கொடுத்துருக்காங்க, mass m1 can be taken as m and m2 என்னன்னு எடுத்துக்கலாம், reduced by half ன்ட்டாங்க. அதனால m2 என்னன்னு எடுத்துக்கலாம் சார், m by 2 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். And again velocity u1 uன்னு எடுத்துக்கலாம். அப்போ u2 என்னன்னு எடுத்துக்கலாம், 2u அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏன், velocity is doubled அப்படின்ட்டாங்க இங்க. அதே மாதிரி இங்க வந்து mass is reduced by half ன்ட்டாங்க. அதனால இது பண்றோம். ரைட். ஸோ m2க்கு பதில் என்ன சார் போடுறேன், m by 2 போட்டேன். இந்த m1க்கு இது 1 by m1 இருக்கு, அது வந்து நான் என்னன்னு போட்டேன், mனே வச்சுட்டேன். சரிங்க சார். u2 என்னன்னு போடுறேன், 2u அப்படின்னு போட்டிருக்கோம்ல, u2 is equal to 2u, அதனால போட்டிருக்கேன். இங்க என்ன இருக்கு, u அப்படின்னு போடணும். ரைட்டா. u1 வேல்யூ u1 ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணும் சார், u அப்படின்னு போடணும். இங்க ஸ்கொயர் இருக்கு. ஸோ என்ன நடக்கும், u என்ன ஆயிடும் சார், கேன்சல் ஆயிடும். என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ மை ஆன்சர் வில் பி 1 by 2 into u cancel, cancel, என்ன சார் ஆன்சர், into 4, that is equal to 2. That is equal to 2. So this is my answer 2. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, percentage increase in its kinetic energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் இந்த இடத்துல 4க்கு பதில் u வந்திருக்கணும். ரைட். let us see. 2 இருக்கு. இது percentage increase in kinetic energy, percentage கண்டுபிடிக்கணும். சரியா. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், what is a del ke by ke, initial by change, right, percentage. So del ke அப்படின்னா என்ன, delனா change, right, del ke by ke, right, del ke அப்படிங்கிறதுனா change என்ன இருக்கு, ke2 minus ke1 by ke1, ஒரிஜினலாக என்ன இருந்தது அதுதான். ஸோ இந்த ke2 ஓட வேல்யூ தான் என்னன்னு போட்டிருக்கோம், 2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 2 minus 1 by 1 into 100, ரைட் சார். 2 minus 1 is what sir, 1. 1 by 1 is again 1. 1 into 100 is what sir, 100. This is my answer, 100%, right? ஸோ இந்த மாதிரி சம்ஸில் நிறைய வாட்டி என்ன பண்ணிவிடுவோம்னா, சின்ன தப்பு தான் பண்ணுவோம். இதுதான் நெகட்டிவாக போகிறது. ரொம்ப பெரிய சம் கிடையாது, பட் சின்ன தெரிஞ்ச சம் தான். தெரிஞ்ச சம்மை நம்ம முதல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் தப்பாக எழுதக்கூடாது. ரைட். தெரிஞ்ச சம்மை தப்பாக எழுதக்கூடாது, கண்டிப்பாக வந்து கரெக்டாக எழுதிட்டு வரணும். அதில் தான் இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணுவோம். சார் 2ke ஆகணும், 2னே நம்ம 200% போடுறோம். அப்படி கிடையாது. del ke by ke, del ke அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் kinetic energy, அதான் ke2 minus ke1, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை இனிஷியல் போட்டு இதில் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது இது 2, இது 1 by 1. ஸோ 2 minus 1 is 1 by 1, 1 by 1 is 1, 1 into 100 is 100%. So this way you get the answer. Let's go to the next sum, right? ஸோ அப்பப்போ பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரைட். A body starts from rest and is acted on by a constant force. The ratio of kinetic energy gained by it in the first 5 seconds to that gained in the next 5 seconds is. ஒரு பாடி இருக்குது, அது ரெஸ்ட்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக ஆக்சிலேட் ஆகி போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ kinetic energy இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், kinetic energy is equal to half m v square. ரைட் சார். v is equal to u plus at. பாடி இனிஷியலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னு கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் அப்படிங்கிறதால யூவோட வேல்யூ என்ன, v is equal to u plus at. இதுதான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வருது. யூவோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வருது. யூவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படிங்கிறதால யூவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டேன், 0ன்னு கொடுத்துட்டேன். v is equal to 0 plus at. ஸோ இந்த vக்கு பதில் at போடலாம். vக்கு பதில் என்ன சார் போடலாம், at. ஸோ half m a ஸ்கொயர் இன்டூ t ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ நல்லா பாருங்க, இந்த vக்கு பதில் at போடலாம். அப்போ kinetic energy can be written as half, இந்த சம் பொறுத்திருக்கு, m into a square into t square. இதில் mass of the body will not change, right sir, and it is acted by constant force அப்படின்ட்டாங்க. When the force is constant, automatically acceleration will also be constant, right sir. So this equation can be written as ke is directly proportional to t square. So 1 by 2 is a constant, m is a constant, and a is also a constant as far as this sum is concerned. So ke is directly proportional to t square. இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட் சார். ஓகே. நவ் ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ke1 ஆர் k1 அப்படின்றது இஸ் directly proportional to what was the energy சார், ஃபைனலாக என்ன இருக்குது, ke is directly proportional to t square, ரைட்.
K1 அதாவது KE1 K1 is K1 is directly proportional to T2 square minus T1 square. So T2 ஓட வேல்யூ எவ்வளோ? ஸ்டார்டிங்ல டைம் என்ன? 0. எண்டிங்ல டைம் என்ன? 5 seconds. Right? So K1 is directly proportional to T2 square minus T1 square. T2 squareல என்ன போட்டிருக்கேன்? 5 போட்டேன். 5 square. இனிஷியலா என்ன? 0. 0 square போட்டேன். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? KE2 போடும்போது என்ன பண்ணும்? சொல்லுங்க பாப்போம். யாராவது பாஸ் பண்ணிட்டு சட்டுன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். kinetic energy 2 is directly proportional to 10 square minus 5 square. ஏன்னா next 5 seconds நாங்கள் first 5 seconds, அடுத்த 5 seconds total time என்ன சார்? 5 plus 5 is 10. So in the second caseல T2 is 10 whereas T1 is what sir? 5. So T2 square 10 square minus 5 square. So what will be our answer sir? K1 by K2 or KE1 by KE2 is equal to 5 square by 25 by 100. In other words, it will be 1 by 3. ரைட்டுங்களா? புரியுதா? So K1 by K2 will be 25 by 100 or it will be equal to 1 by 3. Right sir? அது எப்படி சார் 4 தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஏன்னா 25 by 100 அப்படின்னா இது டிவைட் பண்ணால் 1 by 4 தானே சார் வந்திருக்கு. இங்கே என்ன சார் 1 by 3ன்னு கொடுத்துருக்கீங்க. 1 by 4ங்கிற ஆப்ஷனே இல்லையே சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ratio of kinetic energy gained by it in the first 5 seconds to that gained in the last 5 seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தான் del KE அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் இருந்தது 25. நல்லா புரிஞ்சுக்கோங்க. KE1 ஓட வேல்யூ I'll just rub it and start fresh, right? KE சார் ப்ளீஸ் லிசன், இந்த மாதிரி சம்ஸில் தான் நெகட்டிவ் வரும். KE1 ஓட வேல்யூ 25, தப்பே இல்லை. KE2 kinetic energy in the second case is 100. சார் இது வரைக்கும் எனக்கு புரியுது. அது எப்படி சார் 1 by 3 வரும்? அதுதான் என் பிரச்சனை. அப்படின்னா what is the difference in kinetic energy? Difference in kinetic energy is 75. அவங்க ரேஷியோ ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன் டு த கெயின்ட் இன் த செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் பை செகண்ட் ஒன்னா 1 by 4 தான் ஆன்சர். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்க? KE1 divided by del KE அப்படின்னா டிஃபரன்ஸ். வாட் இஸ் தட்? கெயின். இந்த கேஸில் கெயின், இன் சம் அதர் கேசஸ் இட் வில் பி லாஸ்ட். KE1 is 25, the difference in kinetic energy is 75, so it will be 1 by 3. That is what I have put here, 1 by 3. So our answer should be fourth option, 1:3. சில சமயம் இதெல்லாம் பண்ணிட்டு அவசரத்தில் பண்ணிடுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரைட்? ஐ ஹோப் யூ ஆர் டேக்கிங் டவுன் த நோட்ஸ். யூனிஃபார்ம் மீட்டர் ஸ்கேல் ஆஃப் மாஸ் 2 kg suspended from one end. If it is displaced through an angle 60 degree from the vertical, the increase in its potential energy is அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போம். W is equal to mg L/2. ஏன்னா ஒரு மீட்டர் ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அதோட வெயிட் வந்து சென்ட்ரல் தான் ஆக்ட் ஆகும். இதோட மீட்டர் ஸ்கேல்னோட அதோட லென்த் வந்து 1 மீட்டர் தான். இங்கே மாஸ் 2 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? என்னடா மீட்டர் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்களே 2 மீட்டர் கொடுத்துருக்காங்களே நினைக்காதீங்க. வெயிட் அது மாஸ் தான் என்ன 2 kg. மீட்டர் ஸ்கேல்னாலே 1 மீட்டர் தான். mg into L/2 into 1 minus cos theta. இது எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பாருங்க. ஸோ எம்மோட வேல்யூ 2, g வேல்யூ 9.8 into L வேல்யூ 1. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சென்ட்ரல் தான் ஆக்ட் ஆகும், அதனால L/2 போடணும். முதலே சொல்லியிருக்கோம். L/2 into 1 minus cos 60. cos 60யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா your answer will be 4.9 joules. Right sir? Let's go on to the next sum. Right. When a spring is compressed by 3 cm. ஸோ இது வரைக்கும் நம்ம mgHங்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம், kinetic energy பார்த்தோம், இதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் வச்சு எப்படிலாம் சம்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ரைட்? when a spring is compressed by 3 cm, the potential energy stored in it is U. when it is compressed further by 3 cm, the increase in potential energy is அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய ஸ்ப்ரிங் சார், ஃபர்ஸ்ட் 3 சென்டிமீட்டர் கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ வந்து அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? யூ ஆயிடுச்சு. ரைட்? இப்போ இன்னும் நல்லா கம்ப்ரஸ் பண்ணுறேன், இன்னொரு 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக கம்ப்ரஸ் பண்ணுறேன். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்? ஸோ பார்ப்போம். ஐ வில் டெல் யூ 2 ways of doing this sum. Let us see. These are our options. Let us see how it happens. So energy stored in a spring half kx square. U is equal to half kx square னு உங்களுக்கு தெரியும். So change in energy is U2 minus U1. So U1 ஓட வேல்யூ half k x square. X ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க சார்? ஃபர்ஸ்ட் கேஸில் 3. So 3 square becomes 9. So you get half k into 9. So in the second case U2 is half k into 3 cm further by 3 cm. முதலே 3 cm வந்து இன்னும் 3 cm. So 3 plus 3 becomes 6 cm. So x ஓட வேல்யூ 6 போட்டிங்கன்னா 36 கிடைக்குது. U1 is half k 9 and the second case U2 is half k into 36. So U2 by U1 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.
ரைட் சார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the increase in potential energy எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஸோ U2 is equal to 4 times U1. இது நிறைய விதத்தில் பண்ணலாம். I'll tell you one way of doing, the other one also I'll explain. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஸோ U2 minus U1 by 1 அப்படின்னு போட்டிங்கன்னா by minus 1 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் minus 1ல சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா you get 3 and U2 minus U1 is 3U அப்படின்ட்டு வருது. ஸோ the right answer is 3U. பட் இப்படிலாம் பண்ணுமா சார் அப்படின்னா சிம்பிளாக பண்ணலாம். எப்படி? ஏன்னா இன்க்ரீஸ் இன் எனர்ஜி கேட்குறதால தான் -1 ரெண்டு சைட்லையும் பண்ணுறோம். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, அது இன்க்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறதால ரெண்டு பக்கம் -1ல பண்ணுறோம். இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா சார் U2 என்ன சார்? சரிங்க சார், இதில் U1ஓட வேல்யூ எவ்வளோ? 1/2 மறந்துடுங்க. ரைட் சார், இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் ரைட் U2 is equal to 4U1 அப்படின்ட்டு எழுதுறாங்களா? U2 is equal to 4U1. What is the change in energy del U? இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, del U is equal to U2 minus U1. So 4U1 minus U1. This is equal to 3U1. Generally, initial energy என்ன எடுத்துக்கிறோம்? U1 எடுத்தோம் அப்படின்னா you get it as 3U. Right sir? Your answer will be 3U. சார், இனிஷியல் எனர்ஜியை U1 அப்படின்ட்டு எடுக்கிறோம், U1 கூட எடுக்கலாம். ரைட்டா? ஸோ இங்கே வந்து U2 by U1 is equal to என்னென்னு எடுத்துக்கிறோம் சார்? 4U1 அப்படின்ட்டு எழுதுறோம். சேஞ்ச் இன் எனர்ஜின்னு என்ன? U2 minus U1. ஸோ U2ஓட வேல்யூ எவ்வளோ போட்டிருக்கேன்? சேஞ்ச் இன் டெல் ஃபஸ்ட்டே ஃபார்மில் எழுதிருக்கேன். 4U1 இங்கேருந்து எழுதிட்டேன். மைனஸ் U1 வேல்யூ U1 எழுதுறேன். ஸோ 3U1. 3 times the initial energy. In other words, 3U1 initial energy or 3U. Right sir? A body of mass 5 kg at rest is acted by two mutually perpendicular forces 6 Newton and 8 Newton simultaneously. Its kinetic energy after 10 seconds is அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பண்ணுறது? ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். இஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் தென் த ஃபோர்ஸ் F is equal to என்ன சார்? ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர். ஸோ kinetic energy கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன? kinetic energy half mv ஸ்கொயர். ஸோ எஃபோட வேல்யூ பண்ணிங்க அப்படின்னா 10 வருது. ஆர் ஆக்சிலரேஷன் இஸ் F by m, தட் இஸ் சார் எஃபோட வேல்யூ 10 சார். F is equal to ma, maயோட வேல்யூ 10. அப்போ A is equal to F by m, எஃபோட வேல்யூ எவ்வளோ சார்? 10 by மாஸ் எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க? 5. ஸோ 10 by 5 becomes 2, ரைட் சார்? ஸோ திஸ் யுவர் ஆக்சிலரேஷன். kinetic energy is half mv ஸ்கொயர். வியை வந்து என்ன எடுக்கிறேன்? A ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஏன் A ஸ்கொயர் டி ஸ்கொயர் தேவையில்லாமல் பண்ணுறீங்க சார்னா, அவங்க kinetic energy ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? வெலாசிட்டி கொடுக்கல, ஃபோர்ஸ் வச்சு நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சி பண்ணுறோம். ரைட், half m A ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ எம்மோட வேல்யூ 5 போட்டேன். ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, டியோட வேல்யூ 10. ஸோ 2 ஸ்கொயர் இஸ் 4, half into 5 into A வேல்யூ வந்து 2 ஸ்கொயர் into டியோட வேல்யூ 10 ஸ்கொயர். ஸோ யூ கெட் half into 5 into 4 into 100. your answer will be அதான் 4 into 100 வந்து 400 அப்படின்னு போட்டுட்டு பண்ணும்போது கெட் half 5 into 400 or 200 into 5 அப்படின்ட்டு வரணும். ஸோ திஸ் will be 1000 joule. The right answer will be option 4. Right sir? Let's go to the next one. A boy is swinging on a swing such that his lowest and highest positions are at heights 2 meter and 4.5 meter respectively. His velocity at the lowest position is என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பையன் இருக்கான், வந்து ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு, அப்படி விளையாண்டுட்டு இருக்கு. அப்படி லோயஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு, ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. லோயஸ்ட் பொசிஷன்ல அவரோட ஹைட் வந்து 2 மீட்டர். அப்படியே மேக்ஸிமம் ஹைட் போகிறப்ப எவ்வளோ இருக்கு? 4.5 மீட்டர் இருக்கு. ஹிஸ் வெலாசிட்டி அட் இட்ஸ் லோயஸ்ட் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ let us see. Half mv square, that is the kinetic energy, is equal to potential, what is called work done, that is change in potential energy. Half mv square is equal to mg into h2 minus h1. So m ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடுது. So what you get is half v square into g into h1 minus h2 அப்படின்ட்டு நம்ம எழுதலாம். So g ஓட வேல்யூ 10, h1 and h2 வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 and 2 அப்படின்ட்டு வருது. So g value 9.8. When you solve, you will get the final answer as 7 meter per second. Right sir? At what height above the ground must a mass of 5 kg be to have its potential energy equal in value to kinetic energy possessed by it when it moves with a velocity 10 meter? அதாவது சார், ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, ஒரு பால் இருக்கு, அது 10 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போனால் எந்த ஹைட்டுக்கு போனால் அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் அவர் ஆப்ஷன்ஸ். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் சம். ஐ வாண்ட் யூ கைஸ் டு pass and solve this sum, right? So first பார்ப்போம், potential energy and kinetic energy should be equal அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? mgh is equal to half m
v square, m and m will get cancelled. So h is equal to 1 by 2 into v square by g. அதுதான் h is equal to u square by 2g அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன் ரைட்டா. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் இல்லைன்னு பார்க்காதீங்க, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் இது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜிட்டாங்க, mgh is equal to half mv square, mass is getting cancelled, right? அஃப்கோர்ஸ் இது மட்டும் தான் மெத்தட்னா நிறைய மெத்தட் இருக்குது. 10 into 10 is 100, 100 by 20 is what sir? 5. AB is a frictionless inclined surface making an angle 30 degree with the horizontal. Okay, in the point A is 6.3 meter above ground, whereas B is 3.8 meter above ground, right? A block slides from A initially starting from rest. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது rest. Its velocity on reaching B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. So these are our options. Let's see. So velocity v is equal to root of 2gl sin theta, right? போன சம் தான். half mv square is equal to half mv square is equal to mgh அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல h2 minus h1 அப்படின்னு போடுறோம். So mm cancel ஆயிடும். If you want I'll write it right. half mv square is equal to mgh எழுதணும். இந்த கேஸில் h2 minus h1. Change in kinetic energy is your change in your potential energy is your kinetic energy, right? mg h2 minus h1 is equal to half mv square. Change in your potential energy is nothing but your kinetic energy or work done, right sir? So இங்கே பார்த்தீங்கன்னா mm ரெண்டுமே என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. So v square is equal to 2g into h2 minus h1. v square is equal to 2g into h2 minus h1. So v value பார்த்தீங்க அப்படின்னா, if you substitute the values of h2, h1 and other things, you finally get the answer as 7 meter. h2 value 6.3 நீங்கள் கொடுத்துருக்காங்க, எழுதிட்டேன். h1 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.8 எழுதிட்டேன். So when you substitute all these things, finally your velocity will be 7 meter per second, right?